ஏங்க எனக்கு எனக்கு தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்துச்சு. ஏங்க எனக்கு நம்ம வீட்டில் என்னதுன்னு கேட்டேன். புளியோதரைன்னு சொல்லிட்டாரு. என்னையா கொடுமை அது, புளியோதரைன்னு சொல்லலையே. என்ன கிழமை எல்லாருமே மட்டன் சிக்கன் சாப்பிடுவாங்க, இன்றைக்கி புளியோதரையா அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புளியோதரை வச்சுருக்கோம். புளியோதரை தொட்டுக்கு துவையல், துவையலுக்கு தொட்டுக்கிறதுக்கு புளியோதரை. அஞ்சுக்கு வச்சுருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு. லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா சிக்கன் தானே, சிக்கன் குழம்பு வச்சுருக்காங்க. அரிசி வந்து என்ன அரிசி, ரேஷன் அரிசி தான். சரி, நல்லா தான் இருக்கும், ரேஷன் அரிசி தான். நிறைய வேணா ரேஷன் அரிசி தான் எல்லா சத்து இருக்குது. ரெகுலராக ரேஷன் தான் உங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். நீங்கள் ரேஷன் இல்லாமல் ஆக்கும்போது அது வேறு மாதிரி ருசி இருக்கும். உண்மையான சத்து ரேஷன் அரிசி சொல்லுவாங்க. ரேஷன் அரிசி தான் நல்லா சத்து தான். ஆனால் எல்லாருமே ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுங்க. ரேஷன் அரிசி போதுமானதாக இல்லை. எங்களுக்கு ஒரு மாதம் 60 கிலோ அரிசி ஏன்னா எங்களுக்கு போதுமான இருக்கும். எங்களுக்கு வறுமைங்கிறது கிடையாது, சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி எங்களை மாதிரி எல்லா மக்களுக்கும் மாதம் 60 கிலோ அரிசி இந்த அரசாங்கம் கொடுக்கணுங்கிற கேட்டுக்கிறேன். நான் சொன்னேன், கோழியே திங்காத, அது ஒரு உயிர், திங்காதப்பா பாவம். இவ செத்து போயிட்டா, அது பிள்ளைய தேடும், அம்மாவே தேடும்.